ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பழைய புடவையும் பழைய ப்ளவுஸும் வச்சு சூப்பரான 2 ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் எடுத்திருக்க புடவை பார்த்தீங்கன்னா இதாங்க. இந்த புடவையும் இந்த ப்ளவுஸ் வச்சு தான் ரீயூஸ் பண்ண போகிறோம். இந்த புடவையில் பார்த்தீங்கன்னா முந்தான பக்கம் லேசாக தீ பட்டுருச்சிங்க. அதனால் நான் கட்டாமையே வச்சுருக்கேன். இதை நம்ம யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. அதனால் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீணாக போயிடுச்சிங்க. அந்த ப்ளவுஸு கிளாத் நல்லா இருக்குது, ஆனால் நூல் ரொம்ப பிரிஞ்சு பிரிஞ்சு வருதுங்க. அதனால் அதையுமே ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி வாங்குகிற சாக்கு பை இருக்குது பாருங்கள், அந்த சாக்கு பை எடுத்துக்கோங்க. நான் 25 கிலோ அரிசி சாக்கு பை தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை 2ஆக கட் பண்ணிக்கலாங்க. அதாவது 2 பீஸாக இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த புடவையை கட் பண்ணிக்கணுங்க. அதாவது இதை விரித்து விட்டுட்டு இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி புடவையை கட் பண்ணிவிட்டு அந்த பையோட சேர்த்து நம்ம மடக்கி அடிச்சுக்கணுங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் தச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரிசி சாக்கு பையோட சேர்த்து அந்த புடவையை இந்த மாதிரி 4 பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாங்க, மடக்கி விட்டு. இப்போ அடுத்ததாக இதை 2 பக்கமும் உள் பக்கம் இருக்கிற மாதிரி, அதை 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இதோட 3 பக்கம் மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் மேலே உள்ள பக்கம் தையல் போட வேணாம். 3 பக்கம் மட்டும் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. 3 பக்கமும் தையல் போட்டு முடிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த பையோட கீழ்ப்பக்கம் இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு 5 இன்ச் அளவுக்கு, அதாவது அகலமும் நீளமும் 5 இன்ச் இருக்கிற மாதிரி அளவெடுத்து மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்கலாங்க. அதாவது அந்த கார்னர் சைடு. இப்போ இந்த கார்னர் சைடு கட் பண்ணதை இன்னொரு கார்னர் சைடு அப்படியே வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே அளவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் ஒரே அளவில் கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த கட் பண்ணதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2ஆக மடக்கி விட்டுக்கணுங்க. உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது போல் இந்த மாதிரி 2ஆக மடக்கி விட்டு இதோட நீல வாக்கில் அப்படியே தையல் போட்டுக்கணுங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலனாலும் வீடியோவில் பார்த்தா கிளியராக புரியும். இந்த மாதிரி நீல வாக்கில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே போல் 2 சைடு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற துணிப்பையை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த புடவையோட பார்டர் இருக்கும் பாருங்கள், அந்த சைடு மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். இது நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம அந்த துணிப்பையோட சேர்த்து வச்சு தையல் போட்டு எடுக்க போகிறோங்க. அதாவது ஒரு வார் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதோட நீளம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 இன்ச் அளவுக்கு நீளம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சோன்னா இதை துணிப்பையோட சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேலே மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் 2 பக்கம் மடக்கி விட்டு அதை அப்படியே இன்னொரு மடக்கி விட்டு நீல வாக்கில் தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் தையல் போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இதை 2ஆக மடக்கி ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெடி பண்ண பாருங்கள் பையை, அதில் இந்த சைடில் இந்த பிடியை வச்சு அதோட சேர்த்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோங்க. இதே மாதிரி 2 பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் தச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நல்ல பக்கமாக திருப்பி விட்டுக்கலாங்க. ஃபுல்லாக திருப்பி எடுத்துக்கலாம். உள்ளெல்லாம் நல்லா கார்னர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கையை விட்டு நல்லா திருப்பி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லாண்ட்ரி பேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம ரூமில் கூட வச்சுக்கலாம், இல்லைனா வாஷிங் மிஷின் பக்கத்தில் கூட வச்சு இதில் நம்ம பழைய துணிகள்லாம் போட்டு வைக்கலாங்க. அதை துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற துணிகள் எல்லாத்தையுமே இதில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். லாண்ட்ரி பேக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம கைப்பிடி வச்சு தச்சிருக்கிறதுனால துணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் லாண்ட்ரி பேக் இல்லைனா பழைய புடவையும் அரிசி பையும் இருந்தால் இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். இந்த ஐடியாவுக்கு இந்த ப்ளவுஸ் எடுத்துக்கலாங்க. இந்த ப்ளவுஸை இந்த மாதிரி விரித்து போட்டுட்டு இதோட பின் பக்கத்தில், அதாவது முதுகு சைடு இந்த மாதிரி சின்னதாக டாட் பிடிச்சிருப்பாங்க. ஒரு 2.5 இன்ச் நீளத்துக்கு மெலிசாக ஒரு டாட் பிடிச்சிருப்பாங்க பாருங்கள். அந்த டாட்டை எடுத்து விட்டுருணுங்க. நூலை பிரித்து விட்டு அந்த டாட்டை எடுத்து விட்டுடலாம். 2 டாட் பிடிச்சிருப்பாங்க. 2 டாட்டையுமே நம்ம பிரித்து விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா விரித்து விட்டுட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈவனாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்கொயர் ஷேப் வருதோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே இன்னொரு பக்கம் இருக்குது பாருங்கள், அந்த பக்கத்தில் இந்த பீஸை வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இன்னொரு பீஸும். இப்போ இந்த ப்ளவுஸில் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அது 2த்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு அன்னிவனாக இருக்கிற பீஸ்லாம் சைடில் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்து இந்த ஒரு பீஸில் 2 துணி இருக்கும் பாருங்கள். ஏன்னா இது லைனிங் துணி அப்படிங்கிறதுனால 2 துணியாக இருக்கும். இப்போ அந்த ஒரு துணியை விரித்து விட்டுட்டு அந்த ஒரு துணிக்கு உள்ளே துணிப்பையை அந்த சைஸ்க்கு கட் பண்ணி அதையுமே உள்ளார வச்சு நம்ம 4 பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கணுங்க. தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள அந்த துணிப்பையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் 2 பீஸ்லேயும் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி 2 பீஸ்லேயுமே தையல் போட்டு எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா உள்ளத துணிப்பையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சின்ன ஜிப்பு வந்து எடுத்துக்கலாங்க. இது ரேட் பார்த்தீங்கன்னா ₹5. இப்போ இந்த ஜிப்பை வந்து 2 பீஸ்லேயுமே வந்து ஒன்றா சேர்கிற மாதிரி அட்டாச் பண்ணி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி வச்சு விட்டு நம்ம தையல் போட்டு 2 பக்கமும் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜிப்பு வச்சு தைக்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. இப்போ தச்சு முடிச்சிட்டேங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ளவுஸோட கைப்பகுதியில் இந்த மாதிரி லேஸ் வந்து கொடுத்து தச்சுருந்துச்சிங்க. இந்த லேஸையுமே வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லேஸை வந்து நம்ம அந்த ஜிப்பு வச்சு தச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு கீழ் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டு 2 பக்கமும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. இதே போல் இன்னொரு கைப்பீஸ்லேயும் அந்த லேஸ் இருக்குது பாருங்கள், அதையுமே வந்து அந்த பக்கத்தில் வச்சு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி வந்து நான் 2 பக்கமும் வந்து இந்த லேஸை வச்சு தச்சுருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. இப்போ இதை அப்படியே உள்பக்கமாக வந்து மடக்கி விட்டுட்டு இதோட 3 பக்கமும் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தையல் போட்டு முடித்த பிறகு இதோட கீழ்ப்பக்கம் இருக்குது பாருங்கள், அதோட கார்னரில் வந்து 1.25 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கணுங்க. நீளம் வந்து 1.25, அகலம் வந்து 1.25, ரெண்டுமே வந்து 1.25 அளவுக்கு இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண பீஸை இன்னொரு பக்கம் கார்னர் இருக்குது பாருங்கள், அதில் வச்சு அதையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கார்னரையும் வந்து ஒரே அளவாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி முடித்தோன்னா இந்த கார்னரை வந்து இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டு அப்படியே வந்து தையல் போட்டுக்கணுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேகுக்கு எப்படி மடக்கி விட்டு தையல் போட்டோம் அதே போல் தாங்க இதுக்கும் ரெடி பண்ணிக்கணும். இதே மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து மடக்கி தையல் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் தையல் போட்டு முடிச்சிட்டேங்க. இதை அப்படியே வந்து நல்ல பக்கமாக உள்பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது உள்ளே வந்து நமக்கு திங்ஸ் ஏதாவது வைக்கணும்னா வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் கைப்பிடி ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ளவுஸ் பீஸ்லேயே வந்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு கைப்பிடி மாதிரி ரெடி பண்ணி நம்ம இதோட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. அப்போ வந்து நம்ம கை பேக்காக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு இப்படியே இது மட்டும் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கைப்பிடி வந்து ரெடி பண்ண எனக்கு டைம் இல்லை, இல்லைனா அதையுமே நான் ரெடி பண்ணி காட்டியிருப்பேன். இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட உள்ள லேஸ் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று சிக்காகி கிடக்குங்க. அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி பேக் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பேக்கில் உள்ள வந்து லேஸ் வந்து நான் போட்டு வச்சுக்கிட்டேன். அப்போ வந்து எனக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த பேக்கு நீங்கள் கைப்பிடி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இது உள்ள ஃபோனு, அதுக்கப்புறம் பணம் எல்லாமே வச்சுட்டு வெளியே கூட எடுத்துகிட்டு போகலாங்க. பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதில் நம்ம லேஸ்லாம் கொடுத்து தைச்சிருக்கிறதுனால ரொம்பவே பார்க்க நீட்டாக இருக்குங்க. நான் வந்து இந்த லேஸ் போட்டு வைக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறதுனால கைப்பிடி ரெடி பண்ணலை, இப்படியே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்யூட்டான பர்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சேலையில் கட் பண்ண பீஸே வந்து நிறைய பீஸ் வந்து இன்னும் மிச்சப்பட்டிருக்குங்க. அதை வச்சு சூப்பரான 2 ஐடியா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோலேயே வந்து எல்லா ஐடியாவும் ஷேர் பண்ண முடியாது, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த சேலையில் மிச்சப்பட்ட துணியில் இன்னும் 2 ரீஸ் ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.